Hi students, welcome to ICAN Max. இன்னைக்கு நம்ம 10th CBSE Maxல Nature of Roots அப்படின்ற ஒரு important topic பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். Nature of Roots. இப்போ இது வரைக்கும் ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல ஈக்குவேஷனா சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இல்லையா? அதே மாதிரி இப்ப அந்த ரூட்ஸ் சால்வ் பண்ணாமலேயே இந்த ரூட்ஸ் எப்படி இருக்க போகுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ax² bx + c அப்படின்றது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணா கண்டிப்பா நமக்கு ரெண்டு ரூட்ஸ் வரும் இல்லையா? இதை சால்வ் பண்ணா எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ வரும். இந்த ரெண்டு ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறதுதான் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். இப்ப இந்த கிவன் ஈக்குவேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா x² கோஎஃபிஷியன்ட் a, x-ஓட கோஎஃபிஷியன்ட் b, கான்ஸ்டன்ட் டேர்ம் c. இப்ப கிவன் ஈக்குவேஷன்ல இருந்து a b c சூஸ் பண்ணி வச்சுக்கணும். கிவன் ஈக்குவேஷன்ல இருந்து a b c சூஸ் பண்ணிட்டு டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ பாருங்க, b² - 4ac. இதான் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ, b² - 4ac. இதுல நீங்க பார்த்த abc வேல்யூ, ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்த abc வேல்யூ உள்ள அப்ளை பண்றோம். அப்படி உள்ள அப்ளை பண்ணும்போது மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த b² - 4ac வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கலாம். தட் மீன்ஸ் பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும். அல்லது b² - 4ac ஈக்குவல் டு 0 வரலாம். அல்லது லெஸ் தென் 0 வரலாம். லெஸ் தென் 0 நெகட்டிவ் வேல்யூ வரலாம். சப்போஸ் நம்ம abc வேல்யூ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா b² - 4ac வேல்யூ கிரேட்டர் தென் 0 வந்தா அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும்னா டூ டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். அப்படின்னா டூ டிஃபரெண்ட் ரியல் ரூட்ஸ் இருக்கும். b² - 4ac ஈக்குவல் டு 0 கிடைச்சிச்சுன்னா ரெண்டு ரூட்ஸுமே ஈக்குவல் ரூட்ஸா இருக்கும். எக்ஸோட வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வேற வேற வேல்யூவா இருக்கும், டிஃபரெண்ட் ரூட்டா இருக்கும். இங்க b² - 4ac ஈக்குவல் டு 0 கிடைச்சதுன்னா டூ ஈக்குவல் ரூட்ஸ். மூணாவது பாருங்க, b² - 4ac லெஸ் தென் 0. லெஸ் தென் 0 அப்படின்னா நோ ரியல் ரூட்ஸ். நோ ரியல் ரூட்ஸ், அங்க ரியல் ரூட்ஸே இருக்காதுன்னு அர்த்தம். ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். இங்க பாருங்க, இது என்ன சம் பாருங்க, எக்ஸசைஸ் 4.3ல கொஸ்டின் நம்பர் 1ல சப்டிவிஷன் 1, ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். ஓகே, இப்போ இது ஒரு கொஸ்டின்ல இந்த ஈக்குவேஷன்ல ஏயோட வேல்யூ என்ன 2, பியோட வேல்யூ என்ன -3, சியோட வேல்யூ என்ன 5. ஓகே, ஏபிசி வேல்யூ சூஸ் பண்ணிக்கிட்டோம். டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ ஃபார்முலா என்ன, b² - 4ac. இந்த b² - 4ac வேல்யூ உள்ள அப்ளை பண்ண போறேன். b² - 4ac-ல abc வேல்யூ உள்ள அப்ளை பண்ணுவோம். b யோட வேல்யூ -3, b² - 4ac, a யோட வேல்யூ 2, c யோட வேல்யூ 5. 3 கியூப் பண்ண சாரி, b² 9 ஆயிடுச்சா, 4 2s are 8, 8 5s are 40. -40 + 9 -31. So -31ன்றது என்னது, லெஸ் தென் 0. இப்போ லெஸ் தென் 0 வந்தா என்ன அர்த்தம், நோ ரியல் ரூட்ஸ். நோ ரியல் ரூட்ஸ். ஓகேவா? மூணு கண்டிஷன் இருக்கு. b² - 4ac கிரேட்டர் தென் 0 வரலாம், ஈக்குவல் டு 0 வரலாம், லெஸ் தென் 0 வரலாம். கிரேட்டர் தென் 0 வந்தா டூ டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் ஆர் டூ அன்ஈக்குவல் ரூட்ஸ். வேற வேற வேல்யூ, எக்ஸ் கிடைக்கிற ரெண்டுமே வேற வேல்யூவா இருக்கும், டிஃபரெண்ட் ரூட்ஸா இருக்கும். b² - 4ac ஈக்குவல் டு 0 வந்தா ரெண்டு ரூட்டுமே ஈக்குவலா இருக்கும். லெஸ் தென் 0 வந்தா நோ ரியல் ரூட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, லெஸ் தென் 0 வந்திருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு there is no real roots. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்போ 3x² - 4√3x + 4 = 0. இதுல நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் a யோட வேல்யூ 3, b யோட வேல்யூ -4√3, c யோட வேல்யூ 4. இப்போ நான் என்ன சார் பண்றேன், டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ தெரியும் இல்லையா, b² - 4ac. இதுல அப்ளை பண்ணுவோமா, என்ன வருதுன்னு பார்ப்போம். b யோட வேல்யூ -4√3 ஹோல் ஸ்கொயர், 4 இன்ட்டு a யோட வேல்யூ 3, c யோட வேல்யூ 4. இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், இது 16 மாறிடும், இது 3 மாறிடும். 16 3s are, இங்க 4 3s are 12, 12 4s are 48. 16 3s are 48 -48, 48 - 48 0 ஆயிடுச்சா. அப்ப b² - 4ac வேல்யூ 0 கிடைச்சிருச்சு. அதாவது d யோட வேல்யூ 0.
b square minus 4ac equal to 0 கிடைச்சா என்ன அர்த்தம்? roots are equal. Roots are equal root sides. இந்த கொஸ்டின்ல நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கேட்டிருக்காங்களா? நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். ஒருவேளை ரியல் ரூட்ஸா இருந்தா சால்வ் பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் கிடைச்சிருச்சா? அந்த ஈக்குவல் ரூட்ஸ் என்ன அப்படின்னா ஃபார்முலா வந்து -b/2a -b/2a இதுதான் அந்த ஈக்குவல் ரூட்ஸ். ஓகே, இப்ப கொஸ்டின்ல உள்ள ஏபிசி வேல்யூ இங்க அப்ளை பண்ணுங்களேன். -b மைனஸ் ஆஃப் b ஓட வேல்யூ ஒரு -4√3 இருக்கு டிவைடட் பை 2 இன்ட்டு a ஓட வேல்யூ 3. இது ஒரு ரூட். ஈக்குவல் ரூட்ஸ் ரெண்டு சேமா தானே இருக்கும். -4√3/2 இன்ட்டு 3 ரெண்டுமே ஈக்குவல் ரூட்ஸ் தான். ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் பார்த்தா போதும் இல்லையா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு பிளஸ் ஆயிரும். பை 2 இன்ட்டு இந்த ஒரு 3க்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன், ஒரு 3ன்றது 2 √3க்கு ஈக்குவலா. அப்ப √3 கேன்சல். 1 2 is 2 2 2s are 4. அப்ப மேல 2 கீழே √3. இப்ப 2/√3 இதே தான் நமக்கு இங்கேயும் ஆன்சர் வரும். 2/√3 இதுதான் அந்த ஈக்குவல் ரூட்ஸ். ஓகேவா? அதே எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 1ல சப்டிவிஷன் 3 பார்க்க போறோம். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். a யோட வேல்யூ என்ன 2, b யோட வேல்யூ -6, c யோட வேல்யூ 3. அப்ப டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா என்ன? b ஸ்கொயர் மைனஸ் 4ac இதான் அந்த ஃபார்முலா. வேல்யூ அப்ளை பண்ண போறோம். -6 the whole square 4 into a யோட வேல்யூ 2, c யோட வேல்யூ 3. இந்த ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 36. 4 2s are 8, 8 3s are 24. 36 minus 24 6ல 4 போச்சுன்னா 2 மொத்தம் 12 வருதா? ஸோ 12 அப்படின்றது greater than 0வா இருக்கா? b square minus 4ac is greater than 0. அப்ப greater than 0னா மீனிங் என்ன? greater than 0னா real and distinct roots. Real and distinct roots. So real and distinct root. அதாவது ரெண்டு டிஃபரெண்ட் ரூட்ஸ் இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த ரூட்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அந்த ரூட்ஸ் பார்க்கற என்ன ஃபார்முலா? -b plus or minus root of b square minus 4ac by 2a இதுதான் அந்த ரூட்ஸ்க்கான ஃபார்முலா. நம்ம யூஸ்வலா இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத சமயங்களில் இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ -b யோட வேல்யூ என்ன? -6 இருக்கா? மைனஸ் ஆஃப் -6 பிளஸ் ஆர் மைனஸ் -6 ஸ்கொயர் 4 இன்ட்டு a யோட வேல்யூ 2, c யோட வேல்யூ 3. 2a 2 இன்ட்டு a யோட வேல்யூ 2 ஆயிடுச்சா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 36. 4 2s are 8, 8 3s are 24 divided by 2 into 2 4 ஆயிடுச்சு. 6 plus or minus 36ல 24 போகும்போது 12 மாறிடும். இங்க by 4 இருக்கு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்க. 6 plus √12 வந்து 4 3s are 12 எழுதலாமா? divided by ஒரு 4 இருக்கு. கரெக்ட்டா? இந்த √12 என்ன பண்றோம்? 4 3s are 12 போட்டாச்சு. பாருங்க இப்ப 6 plus or minus ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்னா 2 வெளியே எடுத்துடலாம். 2√3 divided by 4. ஓவராலா நியூமரேட்டர்ல 2 காமனா எடுத்துட்டோம்னா இங்க 3 வரும். 3 plus or minus √3/4. இப்போ இதை கேன்சல் பண்ண என்ன ஆயிரும்? 1 2 is 2, 2 2s are 4. நம்மகிட்ட என்ன அவைலபிளா இருக்கு? 3 plus or minus √3/2 இருக்கு. ஸோ ரியல் அண்ட் டிஸ்டிங் ரூட்ஸ் ரெண்டு ரூட்ஸ் வரணும் இல்லையா? அந்த ரூட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ரூட்டு 3 plus √3/2, இன்னொரு ரூட் என்ன? 3 minus √3/2. இங்க பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ்ல ஒரு வேல்யூ, அப்புறம் மைனஸ்ல ஒரு வேல்யூ. ஓகே.